கன்னியாகுமரி மாவட்டத்தில் 40 வயது ஆணுடன் தகாத உறவிலிருந்த 21 வயது பெண் தனது ரகசிய உறவுக்கு தடையாக இருந்த தந்தையை கொலை செய்திருக்கிறார். மது வாங்கி கொடுத்து கொலை செய்துவிட்டு நாடகமாடிய மகள் ஆண் நண்பருடன் சிக்கியது எப்படி? கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே உள்ள கடுக்கரை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ்குமார். சுரேஷ்குமாருடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மனைவி பிரிந்து சென்று விட்டார். மனைவியுடன் 2வது மகள் சென்ற நிலையில் மூத்த மகள் ஆர்த்தி தந்தையுடன் வசித்து வந்தார். 21 வயதான ஆர்த்தி நர்சிங் படித்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி காலையில் தந்தை சுரேஷ்குமார் இறந்து விட்டதாக பக்கத்து வீட்டினருக்கு ஆர்த்தி தெரிவித்துள்ளார். இரவில் அதிகமாக மது குடித்ததால் இறந்து விட்டதாகவும் ஆர்த்தி தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் சுரேஷ்குமாரின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சிலர் போலீசிற்கு தகவல் தெரிவிக்க பூதப்பாண்டி போலீசார் மகள் ஆர்த்தியிடம் விசாரணை நடத்தினர். பின்னர் சுரேஷ்குமாரின் உடலை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்கு அனுப்பி வைத்தனர். உடற்கூறாய்வில் சுரேஷ்குமார் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனால் சந்தேகமடைந்த புதுப்பாண்டி போலீசார் ஆர்த்தியிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்த பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளிவந்தன. சுரேஷ்குமாரின் வீட்டின் அருகிலேயே சுரேஷ் பாபு என்பவர் மனைவி மற்றும் 3 பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். 40 வயதான சுரேஷ் பாபுவுக்கும் 21 வயதான ஆர்த்திக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்துள்ளனர். மகள் ஆர்த்தியும் சுரேஷ் பாபுவும் ரகசிய உறவில் இருப்பதை அறிந்த சுரேஷ்குமார் இருவரையும் கண்டித்திருக்கிறார். இருவரும் மேற்கொண்டு சந்திக்காதவாறு தந்தை சுரேஷ்குமார் கண்காணித்திருக்கிறார். இருவரும் தனிமையில் சந்திக்க இடையூறாக இருக்கும் சுரேஷ்குமாரை கொலை செய்ய மகள் ஆர்த்தியும் சுரேஷ் பாபுவும் முடிவு செய்துள்ளனர். மது குடிப்பழக்கம் கொண்ட சுரேஷ்குமாரை அதிகமாக மது குடிக்க வைத்து அதன் பின் அவரை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளனர். அதன்படி சம்பவத்தன்று சுரேஷ் பாபு டாஸ்மாகில் இருந்து மது வாங்கி கொண்டு வந்து சுரேஷ்குமாருக்கு கொடுத்துள்ளார். இருவரும் சேர்ந்து வீட்டருகே அமர்ந்து மது குடிக்க சுரேஷ்குமாருக்கு அதிகமாக மது ஊற்றி கொடுத்துள்ளார் சுரேஷ் பாபு. போதை தலைக்கேற மயக்கமடைந்த சுரேஷ்குமாரை கைத்தாங்கலாக அழைத்துச் சென்று வீட்டில் படுக்க வைத்துள்ளனர். பின்னர் மகள் ஆர்த்தியும் சுரேஷ் பாபுவும் சேர்ந்து சுரேஷ்குமாரை கழுத்தை நெரித்து கொலை செய்திருப்பது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதன் பின் காலையில் தந்தை உயிரிழந்து விட்டதாக அருகில் உள்ளவர்களிடம் மகள் ஆர்த்தி நாடகமாடி இருப்பதும் தெரிய வந்தது. ஆர்த்தி மற்றும் சுரேஷ் பாபு இருவரையும் பூதப்பாண்டி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். 21 வயது மகளின் ரகசிய உறவு அவரது தந்தையை கொலை செய்யும் அளவிற்கு சென்றது அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது.